டியூல் டெய்லி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு தகவல் சொல்ல போகிறோம். அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் ஒரு அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகள் ஒரு 130 ஊராட்சிகள் இருக்குன்னா, அந்த 130 ஊராட்சிகளே வீட்டு மனை அப்ரூவல் வாங்குறதுக்கான சிரமத்தை பொதுமக்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்ன அறிவிப்பு விட்டுருக்காங்கன்னா, ஊராட்சியிலேயே தாங்கள் ஒரு 10,000 சதுர அடி உள்ள நிலங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கு வீட்டு மனை அங்கீகாரம் கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அரசு மூலமாக அது ஜிஓ அனுப்பிச்சுட்ருக்காங்க. அது மாதிரி இப்போ நம்ம இருக்கோம் ஒரு 2,500 சதுரடி, ஒரு 2 சென்ட் இல்லாட்டி 4 சென்ட் அப்படின்னா 2,500 சதுரடியிலேருந்து 4,000 சதுரடி வரையில் உள்ள வீட்டு மனை பிரிவுகளுக்கு நம்ம பேரில் பத்திரம் வச்சுருந்தோம்னா அந்த பத்திரம் அது நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்களுடைய மூலப்பத்திரம், அவங்க பேரில் இருந்த பட்டா, நம்ம பேரில் பட்டாமல் இருந்த பட்டா, நம்மளுடைய ஆதார் அட்டை எல்லாம் சேர்த்து ஆன்லைனில் நம்ம விண்ணப்பம் ஊராட்சிக்கு விண்ணப்பம் செய்யணும். அப்போ அந்த ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணால் அவங்க பரிசீலனை பண்ணிவிட்டு 2,500 சதுரடியில் இருந்தால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டுவதற்கான பிளான் அப்ரூவ்டு, அதாவது நம்ம என்ன வடிவத்தில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்றத ஒரு அப்ரூவ்டை இதுக்கு சம்மந்தப்பட்ட பொறியாளர், அதாவது இன்ஜினியர்கிட்ட, அதாவது கிராமப்புற இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வரைபடம் ப்ளூ பிரிண்ட் போட்டு அதையும் சேர்த்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதை பரிசீலனைக்கு எடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலமாக நமக்கு ஒரு அனுமதியை கொடுக்கலாம்னு சொல்லி தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அது ஊராட்சி இதே இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, அது இன்னைக்கே அறிவிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க விளைநிலங்கள்லையோ பிஞ்சை நிலையத்திலேயோ நத்தத்திலேயோ வீடு வச்சுருக்கவங்க அப்ரூவ்டு கிடைக்கல, எனக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளான் கிடைக்கல, இதுக்கு நம்ம அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு, அலைச்சலாக இருக்குது அப்படின்ற கவலையே இன்னைக்கு இருந்து விட்டுலாம். நாளைக்கு இருந்து இதை அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. 97 88 67 86 38. ஓகே, நன்றி, வணக்கம்.